அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் பலவுள் தெரிக குருவினா சிறுவினா நெடுவினா இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திறனறிவோம் பகுதியில் பலவுள் தெரிக. 1. பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? இதற்கான விடை வானத்தையும் பேரொளியையும். 2. செய்தி 1, செய்தி 2, செய்தி 3 கொடுத்துருக்காங்க. இதில் எது விடை சரியாக வரும் அப்படின்னா செய்தி 1 மற்றும் 3. ஏன்னா செய்தி 2 பார்த்தோம் அப்படின்னா காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே அப்படிங்கிறது தவறு, முதலிடம் அப்படிங்கிறது வரும். அதனால் செய்தி 1, 2 மட்டும்தான் சரி. 1 மற்றும் 3 ஆகியன சரி. அடுத்து பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்கலை பார்த்தோம் அப்படின்னா கொண்டல்னால் என்ன விடை வரும்னா கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. இதனால் விடை ஆ விடை தான் சரி. அடுத்து மகிழுந்து வருமா என்பது இதற்கான விடை எழுவாய் தொடர். 5. அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது வேற்றுமை உருபு. அடுத்து குருவினா பாருங்கள். நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். இதுபோன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்க தொடர்களை எழுதுனாங்க. இதற்கான முழக்கத்தொடர்கள் பார்க்கலாம். நான் முழக்கத்தொடர்கள் காற்று உயிர் வழி தந்து உயிர்களை காக்கின்றது, அதுபோல் நாமும் மரங்களை நட்டு நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்போம். அடுத்து உயிர்களின் உயிர் மூச்சு காற்று, அதை மாசுபடுத்தாமல் நீ காப்பாற்று. இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்களாம் சொந்தமாக கூட 2 முழக்கத்தொடர்களை எழுதலாம். அடுத்து 2வது பாருங்கள். எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா சிரித்து பேசினார் என்பது மகிழ்வின் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடராகும். சிரித்து சிரித்துங்கிறது அடுக்கு தொடர். அடுத்து 3வது கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். கட்டுரை படித்த அப்படிங்கிறது இச்சொற்களுக்கு இடையில் 2ஆம் வேற்றுமை உருபான ஐயை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதும்போது கட்டுரையை படித்தால் என எழுதலாம். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். இந்த மாதிரி விடை எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து பாருங்கள். 4. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அதாவது மென்மையான மேகங்கள் வானில் துணிச்சலோடு சென்று சூரியனை மறைக்கும் அளவிற்கு தங்களின் முழு சக்தியையும் பயன்படுத்துகின்றன. அவை கருணையுடனும் அழகுடனும் நடந்து தன்னையே இழந்து தண்ணீராக மாறி பூமிக்கு மழையை வழங்குகின்றன. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள். 5வது தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்கள். தமிழர்கள் காற்று வீசியும் திசையை பொறுத்து அதற்கு பல பெயர்களை சூட்டியுள்ளனர். கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல், மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் என பெயர் சூட்டியுள்ளனர். இது நம்ம ஏற்கனவே பொறுத்துக பகுதியில் பார்த்தோம். இதை விடையை எழுதிக்கலாம். அடுத்து சிறுவினா பகுதி. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை எப்படின்னா நீர் பேசுச்சுன்னா என்னென்ன தலைப்புகள் கொடுக்கலாம். நீங்களாவே சொந்தமாக கூட எழுதலாம். சரியா? நான் ஒரு 16 தலைப்பு கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. இதற்கான விடை பார்க்கலாமா? இதற்கான விடை பாருங்கள். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் உள்ள 5 பூதங்களாகும். அதாவது அகண்ட வானம், காற்று, நெருப்பு பந்து, அதாவது நெருப்பு பந்து தான் நெருப்புன்னு சொல்லுவோம், மழைநீர், பூமி. அடுத்து பாருங்கள். 3வது வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடலை பாடி காட்டினார். இதை மாணவர்கள் கவனமாக கேட்டு பாடினர். மாணவர்கள் கேட்ட பாடலில் இருந்து ஆசிரியர் சிறு வினாக்களை கேட்டார்.
இப்பாடல் குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி வாருங்கள். நன்றாக எழுதுபவருக்கு பரிசு உள்ளது என்று ஆசிரியர் கூறினார். வண்ணமிட்ட சொற்களுக்கான தொகாநிலை தொடர்களை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இந்த வண்ணமிட்ட சொற்கள் இருக்குல்ல, இதுக்கு வந்து என்ன தொடரில் வரும்? தொகாநிலை தொடர்கள் படிச்சிருப்போம். அதுலேருந்து எந்த தொடர் வரும்னு பார்க்கணும். அதாவது பாடி காட்டினார், இது வந்து பாடி அப்படின்னு ஈல முடியறதுனால இது வந்து வினையச்ச தொடர். கேட்டு பாடினர், இதில் கேட்டு அப்படிங்கிறது ஊல முடியுது, வினையச்ச தொடர். கேட்ட பாடலில், பாடல் அப்படிங்கிறது பெயரை கொண்டு முடியும், பெயரச்ச தொடர். கேட்ட பாடலில் பெயரச்ச தொடர். சிறு வினாக்களை கேட்டார், இது சிறு வினாக்களை அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு, வேற்றுமை தொகாநிலை தொடர். அது மாதிரி எழுதுபவருக்கு பரிசு, இதில் கூ அப்படிங்கிற வேற்றுமை தொடர் வந்திருக்கு, அப்போ வேற்றுமை தொகாநிலை தொடர் இது. சரியா? இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நெடுவினா பகுதி. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்களாக சொந்தமாக கூட எழுதலாம். காற்று எவ்வாறு மாசுபடுது, முன்னுரை முடிவுரை போட்டு காற்று மாசுபாடை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத எழுதலாம். நான் வந்து விடை கொடுத்துருக்கேன், பாருங்கள். நீங்களாக கூட முயற்சி பண்ணி இந்த மாதிரி சொந்தமாக கூட எழுதிக்கலாம். முன்னுரை போட்டுக்குங்க. அப்புறம் காற்று பற்றி என்ன எழுதலாம்? பூமியின் உயிர் நாடி காற்று, காற்றின் உயிர் நாடி மரம் என்பது காற்று பற்றிய அழகிய பொன்மொழி. அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ காற்று அவசியம். ஆனால் காற்றானது மனித நடவடிக்கைகளால் பெரிதும் மாசடைந்து வருகின்றது. முன்னுரை போட்டுக்கலாம். அடுத்து என்னென்ன தடுக்கக்கூடிய வழிகள், அதாவது காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிகள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். காற்று மாசுபாட்டை தடுக்க மரங்களை வளர்த்தல், மேம்பட்ட குப்பை மேலாண்மை மேற்கொள்ளுதல், பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தருதல், மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துதல், கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருட்களை தவிர்த்தல், வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுதல் போன்ற பல வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை எழுதிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு சைடில் தலைப்பு போட்டுட்டு நீங்களாக சொந்தமாக கூட முயற்சி பண்ணி எழுதலாம். உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி காற்று மாசுபாட்டை தடுக்கலாம் அப்படிங்கிறத. நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா மரங்களை வளர்த்தல்னு கொடுத்துருக்கேன். மரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதால் காற்று மாசுபாட்டை தடுக்க உதவுகின்றன. ஆகையால் மரங்களை நடுவது காற்று மாசுபாட்டை குறைக்கும் முக்கியமான வழியாகும். அடுத்து மேம்பட்ட குப்பை மேலாண்மை மேற்கொள்ளுதல்னா அந்த 3Rன்னு சொல்லுவோம்னா அந்த இதான் மேம்பட்ட குப்பை மேலாண்மை மேற்கொள்ளுதல். அதாவது மேம்பட்ட குப்பை மேலாண்மை மேற்கொள்ள குப்பையை தடுத்தல், மறுபயன்பாடு செய்தல், மறுசுழற்சி செய்தல் மற்றும் மீள்தேடலின் மூலம் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் நல்ல மாற்றங்களை செய்ய முடியும்னு எழுதியிருக்கோம். அடுத்து பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தருதல். அதாவது தனிப்பட்ட வாகனங்களை விட பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது காற்று மாசுபாட்டை பெருமளவு குறைக்க உதவுது. அடுத்து மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துதல். மின்சார வாகனங்கள் மற்றும் எரிபொருள் சிக்கனமான வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் மாசுபாட்டை கட்டுப்படுத்தலாம். பெட்ரோல், டீசல் உள்ளிட்டவற்றால் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அடுத்து கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருட்களை தவிர்த்தல். அதாவது கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருட்கள் எரிக்கப்படும் போது வெளியேறும் வாயுக்கள் காற்று மாசுபாட்டை அதிகரிக்கின்றன. அதனால் அதை தவிர்க்கலாம்னு எழுதிக்கலாம். நீங்களாம் கூட இந்த பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதிக்கிங்க. தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படும் நச்சு வாயுக்களை கட்டுப்படுத்துதல். தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படும் நச்சு வாயுக்களை கட்டுப்படுத்த புகைவலிகள் மற்றும் காற்று சுத்திகரிப்பு முறைகளை பயன்படுத்தலாம். அடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மக்களிடையே. அதாவது காற்று மாசுபாட்டின் விளைவுகள் மற்றும் அது ஏற்படுத்தும் சுகாதார பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அடுத்து முடிவுரை எழுதலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். கொண்டாடி வருகின்றோம். காற்று மாசுபாட்டை தடுப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பும் கடமையுமாகும். தூய்மையான காற்றை சுவாசித்து ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க, முற்றுப்புள்ளி கடமையும் ஆகும். தூய்மையான காற்றை சுவாசித்து நீண்ட நெடுநாள் நோயின்றி வாழ்ந்திடுவோம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், பிருமம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்கின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு முன்னுரை எழுதிக்கலாம். அதாவது இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் அழகியலாகும். குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பிணைந்து விட்டது என்பதை பிரபஞ்சனின் பிருமம் என்ற சிறுகதை அழகாக காட்சிப்படுத்துகிறது. இது மாதிரி முன்னுரை எழுதிக்கலாம். அடுத்து புதிய வீடு. சிறுகதையில் வரும் குடும்பத்தினர் புதிதாக வீடு ஒன்றை கட்டினர். அந்த வீட்டிற்கு முன்னால் வெறுமனே கிடந்த சிறிய இடத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் முடிவு செய்தனர். அதற்காக ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம் என்று தங்களது எண்ணங்களை தெரிவித்தனர். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பம். குடும்பத்தின் பெரியவரான பாட்டி பசுவின் மீது தீராத அன்பு கொண்டவர். பசுவினால் குடும்பத்திற்கு ஏற்படும் நன்மைகளை கூறி அவ்விடத்தில் பசு வாங்கி வளர்க்கலாம் என்றார். குடும்பத்தின் அம்மா பாட்டியின் கருத்தை ஏற்க மறுத்து
வெண்டை, தக்காளி, கத்தரி போன்றவற்றை வளர்த்தால் கறிக்கு உதவும் என்று கூறி தனது விருப்பத்தை தெரிவித்தார். அக்குடும்பத்தில் இருந்த தங்கை சவுந்தரா பூக்களிடம் விருப்பம் கொண்டவளாக இருந்தால் பல்வேறு வகையான பூக்களை வளர்க்கலாம் என்றால் அழகை ரசிக்க தெரிய வேண்டும் என்றால் இது சவுந்தராவிடம் இருந்த இயற்கையை ரசிக்கும் பண்பை உணர்த்துகிறது. அடுத்து அப்பாவின் முடிவு. அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க குடும்பத்தின் தலைவரான அப்பா காலியாக கிடக்கும் அந்த இடத்தில் முருங்கையை நட்டு வளர்க்கலாம் என்று சொன்னார். ஏனெனில் முருங்கை வீட்டுக்கு எவ்வித ஆபத்தையும் ஏற்படுத்தாது, மேலும் மிகுந்த மருத்துவ குணங்களை உடையது என்று கூறி 2 நாட்கள் கழித்து தனது நண்பர் வீட்டிலிருந்து முருங்கை கிளை ஒன்றை கொண்டு வந்து அவர் நட்டார். முருங்கையானது வீட்டின் அங்கமானது. குடும்பத்தினர்கள் நாளுக்கு நாள் முருங்கையின் வளர்ச்சியைக் கண்டு மிகவும் ரசித்தனர். அது படிப்படியாக கிளை, இலை, காய் போன்றவற்றை தந்தபோது அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். முருங்கைக்காய்க்கும் கீரைக்கும் ஆசைப்பட்டு அண்டை வீட்டு உறவுகள் அடிக்கடி இவர்களது வீட்டிற்கு வர தொடங்கினர். மேலும் காக்கை குருவிகளுக்கு இந்த முருங்கை மரம் இல்லமாயிற்று. முருங்கை அவர்களின் வீட்டின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. மீண்டெழுந்த முருங்கை. ஒரு நாள் காற்று பலமாக வீசியதால் முருங்கை அடியோடு விழுந்தது. இதனால் குடும்பத்தினர் சொல்ல முடியாத துயரத்தை அடைந்தனர். சில நாட்களுக்கு பிறகு விழுந்து கிடந்த மரக்கலையில் இருந்து முருங்கை துளிர்விடத் தொடங்கியது. அது குடும்பத்தினருக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தது. அடுத்து முடிவுரை எழுதிக்கலாம். முருங்கை என்பது வெறும் மரமல்ல, குடும்பத்தாரின் உணர்வில் கலந்த உயிராகவே அமைகிறது. பல உயிர்கள் வாழும் வீடாகவும் திகழ்ந்தது. பிரம்மம் கதை பிற உயிர்களை தன் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்கிறது என்றால் அது மிகையல்ல. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து மூன்றாவது நெடுவினால 3வது கேள்வி. அதாவது இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, மலர்ந்தும் மலராத பாடல். இதில் கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் தவழும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்யன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது முதல்ல குறிப்பு சட்டகமுல இளந்தென்றல், சொல் நயம், தொடை நயம், மோனை நயம், எதுகை நயம், முரண்தொடை, இயைபு நயம், பொருள் நயம் எழுதிக்கலாம். இளந்தென்றலில் கவிஞர் கண்ணதாசன் இப்பாடலில் தவழும் காற்றாக இளந்தென்றல் காற்றை தனது பாடலில் குறிப்பிடுகிறார். தென்றல் காற்று மிகவும் இனிமையானது. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே இவ்வடியில் நதிநீரை வருடிக்கொண்டு செடி கொடிகளை வருடிவிட்டு மெதுவாக நடந்து வரும் தென்றல் காற்று என்கிறார். இந்த மாதிரி முதல் எழுதிக்கலாம். அடுத்து சொல் நயம். கவிஞர் கண்ணதாசன் இயற்கையின் அழகினை பாடும்போது இனிமையான சொற்களை இடத்திற்கேற்றாற்போல் நயமாக பாடியுள்ளார். காலையில் கண் விழித்தேன் என்பதனை கூறும்போது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல விழியும் திறந்தது என்கிறார். அதில் பார்த்தோம் அப்படின்னா சொல் நயமில் மலர்ந்தும் மலராத, விடியும் விடியாத, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி, பொதிகை மலை தோன்றி என்பன போன்ற சொற்கள் நயமிக்கவை. அடுத்து தொடை நயம். இங்கே என்ன கூட சொல் நயத்துக்கு அடுத்து வரக்கூடியது தொடை நயம். கவிஞர் கண்ணதாசன் பாடலில் தரமான சொற்களை தேர்ந்தெடுத்து பாடலை தொடுத்திருப்பது சிறப்பானது. அடுத்து மோனை நயம். மோனை நயம் அமைய கவிஞர் பாடிய பாடல் தரமானது. அதாவது மலர்ந்தும் மலராத, நதியில் நடந்த, விடிந்தும் விடியாத, விளைந்த, பொதிகை பொழிந்த என்ன சொற்களால் மோனை நயம் தொடுக்கமட்டமை சிறப்பானது. அது முதல் எழுத்து ஒன்றி வந்து தொடுப்பது மோனை, அப்படி இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து எதுகை நயம். சொற்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுத்திருப்பது பாடலை அழகு செய்கிறது. மலர்ந்தும் மலராத, விடிந்தும் விடியாத. அடுத்து முரண்தொடை. இப்பாடலில் எதிரெதிரான சொற்கள் வருவதால் முரண்தொடை அமைந்துள்ளது. மலர்ந்தும் மலராத, விடிந்தும் விடியாத. அடுத்து இயைபு நயம். கவிஞர் இப்பாடலில் இயைபு நயம் தோன்ற பாடியுள்ளார். வண்ணமே, அன்னமே, மன்றமே. அடுத்து பொருள் நயம். கவிஞர் இப்பாடலில் பொருள் நயம் தோன்ற பாடியுள்ளார். இயற்கை எழிலின் அழகினை கவி அழகில் பாடியுள்ளார். அதாவது மலர்ந்து மலராத பாதி மலர் போன்ற என்ற இயற்கை எழிலை பொருள் நயம் தோன்ற பாடியுள்ளார். விழிவண்ணம், கலையெண்ணம், இளந்தென்றல், தமிழ் மன்றம் ஆகியவை நயமிகு சொற்களாகும். இதற்கான விடையை பார்த்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு மொழியை ஆள்வோம் பகுதி. இதில் இருக்கக்கூடிய விடைகளை நம்ம வினாக்களுக்கான விடைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.